ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை, இன்றைக்கி வைரலாக அனைவராலும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் தவசி படத்தில் வசனம் எழுதினாரா இல்லையா? அவருக்கு இதே வேலையாக போச்சுங்க. அவர் எந்த திரை நட்சத்திரங்கள் இறந்தாலும், எந்த அரசியல் தலைவர்கள் இறந்தாலும், நானும் அவரும் இப்படி இருந்தோம், நானும் அவரும் இப்படி பேசினோம் அப்படின்னு சொல்லி பல பொய்களை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சில நபர்கள் அவர் மீது அவதூறுகளை தொடர்ந்து பரப்புவாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வகையில் நேற்று கூட பல பேர் பலவிதமான வன்மங்களை கக்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் இந்த வசனத்தை எழுதுனாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா அப்படின்ற வசனம் அது போன்ற நிறைய வசனங்கள் அந்த படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் இயக்குனராக இருந்த பொழுதும் சில நேரங்களில் திரைப்படங்களுக்கு வசனம் எழுத அண்ணன் சீமான் அவர்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவர் உதயசங்கராக இருந்தாலும் அவருக்கு உதவும் விதமாக சில வசனங்களை அந்த படத்தில் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த உதயசங்கரே ஒப்புக்கொண்டுள்ளார். ஆமாம், இந்த வசனத்தை எழுதியது சீமான் அவர்கள் மட்டுமே. இல்ல சீமான் எழுதுனது. ஓகே சார், அவர் தான் எழுதினாரு. அதனால தான் அவருக்கு அந்த டைட்டில் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நன்றி தெரிவித்து போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. இது தெரியாத சில அற்ப தற்குறிகள் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னதான் நீங்கள் ஒரு அவதூறு, அசிங்கத்தை, ஒரு தேவையில்லாத ஒரு சொற்களை அவர் மீது நீங்கள் திணித்தாலும் அவர் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அவரை டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உயரே எழும்புவார். நீங்கள் இப்படி தானே செஞ்சீங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து அவதூறு பரப்பி அவரை உருவக்கேலி பண்ணி அவரை ஒரு குடிகாரர் மாதிரி சித்தரித்து அவருடைய பேருக்கும் புகழுக்கும் பெரிய களங்கத்தை இப்படித்தானே மீடியாஸும் சில ஆளும் அரசு எதிர்க்கட்சிகள் சார்பாக அவர்கள் மீது ஒரு வன்மத்தை கக்குனீங்க. அந்த வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் மீது உங்களால் கட்டாயம் செய்ய முடியாது. அதற்கு நிறைய அவரின் தம்பிகள் இருக்கிறாங்க. அப்படி கட்டாயம் விட மாட்டாங்க. ஒரு அரசியல் தலைவர் வளர்ந்து கொண்டு இந்த மக்களுக்காக பல பிரச்சனைகளை தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நபரை இப்படி அசால்ட்டாக இழிவுபடுத்தி விடணும், அவரது அரசியல் வாழ்க்கையை முற்று பெற வைக்கணும், அவர் அந்த ஃபீல்டை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பு நீங்கள் கேப்டன் அவர்களுக்கு பண்ணீங்க. ஆனால் உங்களுடைய இந்த பாட்சா, உங்களுடைய இந்த அவதூறுகள்லாம் அண்ணன் சீமான் அவர்களை ஒன்றுமே செய்யாது. பார்ப்போம் தொடர்ந்து நீங்கள் எவ்வளவு அவதூறுகளைத்தான் நீங்கள் பரப்புறீங்க அப்படின்றத பார்ப்போம்.